ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன்ட் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போட்டேனோ என்னோடய வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் குக்கரில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த எண்ணெயில் ஒரு 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இப்போ நான் போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 கப் அரிசிக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை கூடவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் இதோட எசன்ஸ் நல்லா இறங்கி பொரிஞ்சு வந்ததுமே அடுத்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க கிராம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சுன்ட்டு. ஸோ எல்லாமே ஒரே டைமில் நல்லா குக் ஆகிருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் போட்ட உடனே ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. வெந்தயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதோட கசப்பு அப்படியே சாப்பாடில் ஃபுல்லாக இறங்கிடும். ஸோ போட்டு உடனேமே நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுமே நம்ம இது கூட 4 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணவே வேணாம். இப்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த குஸ்கா சொல்லுவாங்க இல்லையா, பிரியாணி ஸ்மெல்லில் இருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் எந்த மசாலாவும் ஆர்டிஃபிஷியலாக சேர்த்துக்க போகிறதில்ல. ஸோ இப்போ நான் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ரைஸ்க்கு ரெகுலராக எந்த மாதிரி ஆட் பண்ணி குக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் மொத்தமே புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் இதுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் அந்த எசன்ஸ் இறங்கினா போதும். அண்ட் இந்த ஃபுட்டுக்கு லைட்டாக கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த ரைஸ் வந்து வெள்ளையாக இருக்கும். உங்களுக்கு அப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலராக வேணும்னா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே நான் ஊற வச்சுருக்க அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் கடைசியாக. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ரெசிபி இந்த ரைஸ். இப்போது இதை நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுட்டோம்னா நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். 3 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போது 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக குக்காய் வந்திருக்கு. இந்த வெந்தயத்தோட கசப்பு எதுவுமே இந்த ஃபுட்டில் தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அந்த குஸ்கா டேஸ்ட் அப்படியே இதில் இருக்கும். நீங்கள் எதாவது ரைட்டாக கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணும்னா இதில் கடைசியாக நெய் போட்டு இந்த மாதிரி கிளறிட்டிங்கன்னா அந்த லாஸ்ட்டில் நீங்கள் நெய் போடும்போது ஃபுல்லாகவே நெய்லே செஞ்ச மாதிரி நல்லாயிருக்கும் அதோட ஸ்மெல். அவ்வளோதான் இந்த ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.